ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்ட் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டில் வந்து ஜென்ரல் டியூட்டியில் பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 2025 பேட்சுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 15 ஃபெப்ரவரியிலேருந்து 28 ஃபெப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸரில் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளிகேஷன் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட் .ctac.in இதில் இந்தியன் சிட்டிசன்லேருந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டியில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஜூலை 99லேருந்து 30 ஜூலை 2023 இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. 21 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது 1 ஜூலை 2024 உங்களுக்கு 25 வயசு இருக்கணும். மெயில் கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் 60% மார்க்கில். ஸோ அது கூட வந்து மேத்தமெட்டிக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது 12th வந்து 10th +2 3 இயர் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அதாவது டிகிரி 3 இயர்ஸில் இந்த பேட்டர்னில் இருக்கணும். 55% வந்து மார்க் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் இருக்கணும். இல்லை அப்படின்னா த கேண்டிடேட் ஹூ ஹேவ் த கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் ஆஃப்டர் டிப்ளமோ ஆர் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதில் உள்ளவங்களுக்கு. ஓகே. ஸோ அடுத்து டெக்னிக்கல் மெக்கானிக்கலில் வந்து 21லேருந்து 25 வயசு வரைக்கும் சேம் டேட் ஆஃப் பர்த் வந்து 1 ஜூலை 99லேருந்து 30 ஜூன் 2003 இருக்கணும் மெயிலில். ஸோ இதுக்கு வந்து இன்ஜினியரிங் டிகிரி கேட்டிருக்காங்க. இதில் படிச்சிருக்கணும் அப்படின்னா நாவல் ஆர்கிடெக்சர் அல்லது மெக்கானிக்கல் அல்லது மெரைன் அல்லது ஆட்டோமேட்டிவ் அல்லது மெக்காட்ரானிக்ஸ் அல்லது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடெக்ஷன் அல்லது மெட்டலர்ஜி அல்லது டிசைன் ஏரோநாட்டிக்கல் அல்லது ஏரோஸ்பேஸ் வித் மினிமம் 60% மார்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா 1 ஜூலை 99லேருந்து 30 ஜூன் 2003 இருக்கணும். இதுக்கு வந்து இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் வந்து 60% மார்க்கோட ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் வந்து எவ்வளோ வேகன்சிங்கிறத வந்து இன்னும் இவங்க கொடுக்கல. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் ஃபைனல் இயர் செமஸ்டரில் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜில் வந்து இதுக்கான செலெக்ஷன் இருக்கும். கம்பல்சரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டேஜ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த கம்பல்சரியாக வந்து இந்த 5 ஸ்டேஜையும் வந்து கிராஸ் 5 ஸ்டேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸோ கம்பல்சரி வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் பயோமெட்ரிக் இருக்கும், ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் எக்ஸாம் அப்போ வந்து இது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கேண்டிடேட்டையும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கும். இது வந்து CGCAT அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் நெகட்டிவ் மார்க்கும் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லிட்டு 2 hours நடக்கும். இதில் 100 மார்க். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் 2 ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்ட் PSB. இது வந்து ஸ்டேஜ் 1 பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2க்கு வர மாதிரி இருக்கும். இதில் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு காங்கிரேட்டிவ் பேட்டரி டெஸ்ட் CCBT அல்லது பிக்சர் பர்ஃபெக்ஷன் டிஸ்கஷன் டெஸ்ட் PPNDET. ஸோ கம்ப்யூட்டர் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இதில் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங்ஸ் ஃபார் ஸ்டேஜ் 2 வில் ஃபர்ஸ்ட் அண்டர்கோ ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக். நம்ம எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி வெரிஃபை பண்ணுவாங்க ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷனில். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அலாட்மெண்ட் சென்டர், இது எல்லாமே வந்து இருக்கும் உங்களுக்கானது. அடுத்து ஸ்டேஜ் 3 ஃபைனல் செலெக்ஷன் போர்ட் FSB. இது பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து குவாலிஃபை ஆகி வரவங்க தான் வந்து இந்த 3rd ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கான அந்த லாகின் ஐடியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நொய்டா அல்லது ஸ்பான்ஸ் 5 டேஸில் வந்து உங்களுக்கான அந்த செலெக்ஷன் போர்டில் வந்து நீங்கள் அங்கே போய் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ, இது எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவாக வந்து ஜூலை அல்லது அக்டோபர் 2024 வந்து நடக்கும். ஆல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4 மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதில் வந்து ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் பண்ணி போகிறவங்க வந்து ஸ்பெஷல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லியில் வந்து இதுக்கான அந்த செலெக்ஷன் இருக்கும். ஸ்பெஷல் மெடிக்கல் போர்டு இங்கே வந்து அந்த இதுக்கான மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஜ் 5க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 4 கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட் as per வேகன்சி அவைலபிள் வில் ப்ரொவிஷனல் செலக்டட் ஃபார் ட்ரைனிங். ஸ்டேஜ் 5ல் வந்து ட்ரைனிங்கான உங்களுக்கு பிளேஸ் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா INA எலிமெலா அல்லது நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸில் வந்து உங்களுக்கான அந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து
ஃபோட்டோ அண்ட் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து அதாவது ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 வரைக்கும் வந்து உங்களுக்கான அந்த ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கான லாகின் ஐடி யூஸ் பண்ணி இந்த ஐசிஜி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். தி ஸ்டேஜ் 1 மார்க் கேண்டிடேட் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்டேஜ் 2 பிஎஸ்பி வில் பி டிக்ளேர்டு பிரியர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டேஜ் 2. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே கான அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்டில் கொடுப்பாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், பயோமெட்ரிக் இருக்கும், லைவ் கேப்சர் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ அந்த மாதிரி அதானது, அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்லோட் பண்ணுறப்ப என்னென்ன அப்படிங்கிறது. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 வந்து பே பண்ணணும் எஸ்சி/எஸ்டி இவங்களை தவிர. ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து யாராருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில், எக்ஸாமினேஷன் சிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 5 வரைக்குமான இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் அதுக்கு தனியாக இமெயில் ஐடி, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் இஷ்யூ, அட்மிட் கார்டு இதுக்கும் தனியான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 ஏப்ரல் 2024 வரும், ஸ்டேஜ் 2 வந்து மே 2024, ஸ்டேஜ் 3 ஜூன் ஆகஸ்ட்டுக்குள்ளே, ஸ்டேஜ் 4 ஜூன் நவம்பர் 2024, ஸ்டேஜ் 5 டிசம்பர் 2க்குள்ளே உங்களுக்கான அந்த ஸ்டேஜ் 5 முடிச்சு உங்களுக்கான அந்த ட்ரைனிங் வந்துடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட்டோ வந்து எங்கே இருந்தால் வந்து நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை, எங்கே இருந்ததுன்னா வந்து நீங்கள் உங்களால் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அந்த ட்ரைனிங் வந்து ஐஎன்இ எலிமினால வந்து இருக்கும். இதில் நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸில். ஸோ இதுலேயும் வந்து அன்சூட்டபிள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது அப்படின்னாங்கன்னா ட்ரைனிங்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிங்க. ரீசன் ஃபார் ரிஜெக்ஷனுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆஃபர்ஸ் யூ ப்ரொமோஷன் அண்ட் பே லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 56,000 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு லெவல் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கான அந்த பேசிக் பேவும் சேஞ்ச் ஆகும். ஸோ டெபுட்டி கமாண்டன்ட், அதுக்கடுத்து கமாண்டன்ட், அதுக்கப்புறம் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த ரேங்குமே சேஞ்ச் ஆகும். அந்த ரேங்க் ஏற்ற போல் வந்து உங்களுக்கான பேசிக் சேலரி வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஜென்ரல் வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் கமாண்ட்லேருந்து டைரக்ட் ஜென்ரல் வரைக்கும் உங்களுக்கான ப்ரொமோஷன் வரும் ஒவ்வொன்றும். ஸோ இதில் வந்து 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான அந்த சேலரியை சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட், மெடிக்கல் லீவு, அகாமடேஷனு, 45 days லீவு, இன்சூரன்ஸ் கவர் பண்ணுற 1.25 crore இருக்குது. அடுத்து பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, கேண்டீன் ஃபெசிலிட்டி, இசிஹெச்எஸ் மெடிக்கலு, ஃப்ரீ ரேஷன் மணி அலோன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 28 February 2024 இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 15 February ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.